எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த மன நோயில் ஒரு நோயை பற்றி பார்ப்போங்க. மனம் சார்ந்த நோயில் சைக்கோசோமேட்டிக் இல்னஸ் அப்படின்னு பேர். இது ஒரு சாதாரண மிதமான வகை சார்ந்த ஒரு நோய். சைக் என்றால் மனம், சோமா என்றால் உடல். அதாவது என்னன்னா, உடல் ரீதியான அறிகுறிகளை, சிம்டம்ஸை வெளிப்படுத்துவாங்க, தொந்தரவுகளை வெளிப்படுத்துவாங்க. பட் அது உடல் ரீதியான காரணமாக இருக்காது, அது ஆழ் மனதில் இருக்கக்கூடிய மனோ ரீதியான காரணமாக இருக்கும். அதுதான் இந்த நோயோடைய கான்செப்ட், சைக்கோசோமேட்டிக் இல்னஸ். அப்படி எப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா இப்போ காமனா இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி கால் மூட்டு வலியா இருக்குது, தொடர்ந்து வலிக்குது, தலை வலிக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலிக்குது, படபடபடம் வருது, பதட்டமா இருக்கு, இதயம் படபடபடம் துடிக்குது, வயிறு வலி இருக்கு, தீராத வயிற்று வலி, முதுகு வலி. ஸோ வலி உடல் ரீதியாக பல வலிகளை சிம்டம் சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து தலை சுத்து வந்துட்டு தொப்புன்னு கீழே விழுந்துறாங்க, மயக்கமா இருக்குமாங்க. சில பேருக்கு மூச்சு திணறல் ஆகிட்டே இருக்குமாங்க. அல்சர் ட்ரபிள் இருந்துகிட்டே இருக்கு, கண்ட்ரோலுக்கு வரவே இல்லை. ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட், உடல் ரீதியான கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்ப்பாங்க. இப்போ இந்த பக்கம் ஹார்ட் வலினா உடனே என்ன பண்றது, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். வயிறுனா வயிறு ஸ்பெஷலிஸ்ட், எலும்புனா எலும்பு ஸ்பெஷலிஸ்ட். இப்படி போய் பார்த்துட்டே இருப்பாங்க. நிறைய டெஸ்ட்லாம் பார்ப்பாங்க, ஊசி மாத்திரை மருந்து எல்லாம் போட்டுட்டு வருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டாக்டரா சில பேருக்கு போயிட்டே இருப்பாங்க. இவர்கள்லாம் பார்த்தீர்கள் என்றால் உடல் ரீதியாக இவங்களுக்கான காரணம் நார்மலா தான் இருக்கும். அப்புறம் எங்கிருந்து வருது என்று பார்த்தால் மனம். எஸ், மனதுக்குள்ள ஆழ் மனதில் இருக்கக்கூடிய மன பயம், மனப்பதட்டம், நெகட்டிவ் தாட்ஸ். நமக்கு ஏதாவது ஆயிருமோ, அதாயிருமோ, இதாயிருமோ, இறந்துருவோமோ, இல்ல ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, இல்ல அது வந்துருமோ, ஏதோ ஒன்று நெகட்டிவான ஒரு எண்ணங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு கவலை, இந்த மாதிரியான மனோரீதியான இருக்கிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மன ரீதியாக நேரடியாக வெளிப்படுத்தாமல் உடல் ரீதியான அறிகுறிகளாக வெளிப்படுத்தி கொள்ளும். அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய பேஷண்ட்ஸை கரெக்டா கண்டுபிடிச்சு ஐடென்டிஃபை பண்ணி மனோரீதியான சிகிச்சை கொடுத்து விட்டோம்னா கம்ப்ளீட்டா நல்லாயிருவாங்க. இது எளிதில் குணமாகக்கூடிய மிதமான நோயை சார்ந்தது. குறுகிய காலத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே நல்லாயிடுவாங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த தொந்தரவு படுத்துற பாடு இருக்கு பாத்தீங்களா, அது அந்த நோய் வர்றவங்களுக்கு தாங்க தெரியும். அது பல குடும்பங்களை பெரிய சிரமப்பட்டு போயிடுவாங்க தெரியுமா. ஏன்னா இப்படியே 4-5 டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டி வந்து வீட்டுல இருக்கிற மெம்பர்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப ஃபெட்டப் ஆயிடுவாங்க. ஐயோ, நீ என்ன எங்க கூட்டி போனாலும் டாக்டர் நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க, உனக்கு எவ்வளவுதான் செலவு பண்றது, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க, ஒருவேளை வேணும்னே சொல்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி நோயாளிகளை பத்தி எதிர்மறையான புரிதல் குடும்ப உறுப்பினருக்கு வந்துடுங்க. அப்ப அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, ஏங்க நான் சும்மாவா சொல்லுவேன், நான் படுற வேதனை எனக்கு தானே தெரியும், ஏன் என் உணர்வுகளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, அது எப்படி நார்மலா இருக்கும், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். ஸோ அவங்களை பொறுத்த மட்டும் அது நிஜமாகவே அந்த வலியை உணர்வார்கள். இப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா கிளியர் ஆயிடுவாங்க. இது ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக உங்களுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா சொசைட்டில இப்ப இந்த சைக்கோசோமேட்டிக் இல்னஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்குது. யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்படும் இந்த வீடியோக்குள்ள நிறைய பேருக்கு அனுப்பிச்சு விடுங்க. அங்கங்க இருக்கக்கூடிய ஒரு மனம் சார்ந்த மருத்துவரை போய் பார்த்துட்டாங்கன்னா இந்த நோய் பெரும்பகுதி கிளியர் ஆயிடுங்க. நன்றி, வணக்கம்.